ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பல முறை பல நாட்கள் உனக்கு நான் பல வாய்ப்புகளை கொடுத்த போதெல்லாம் நீ தவற விட்டுட்ட. அதனால தான் இந்த முறை நீ எதிர்பார்த்த விஷயங்களை உன் மனசுக்கு நிறைவாக நடத்தி கொடுத்தே தீரணும்னு இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். நீ மனசில் என்ன நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு கேட்குறியோ அதை நிச்சயம் நல்லபடியாக நானே நடத்தி முடிப்பேன். நீ என்னை நம்பினா எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தர தயாராயிட்டேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்லபடியாக நடத்தி தர நான் தயாரான ஆன பிறகு இனிமே நீ எதை யோசிச்சும் கவலைப்படவே வேணாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த வராகியம்மா நான் உன் கூடவே தான் இருக்கேன். அதனால் எல்லாத்தையும் சரியான நேரத்தில் சரியானபடி சரியாக நடத்தி கொடுப்பேன்னு என்னை முழுசாக நீ நம்பலாம். எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நீ நினச்சது போலவே நடந்து முடியும். என் பதிலுக்காக காத்திருக்கிற என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உன் விருப்பப்படியே நடத்தி முடிச்சிடுறேன். இனி எந்த கவலையும் உன்னை தொந்தரவு செய்யாத அளவுக்கு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு கவலைகளே இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன். எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தை உன் மனசுக்கு நிறைவாக நான் நடத்த போகிறேன். இனிமே நீ உன் குடும்பத்தை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படியும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த தீங்கும் வராதபடியும் நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். சில நேர்மறையான நல்ல விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் வாழ்க்கையில் ஒரு சக்தி வாய்ந்த புது அத்தியாயமாக இந்த வராகியம்மா நான் இருக்க போகிறேன். நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ இனி எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய எல்லா தீய எண்ணங்களையும் எதிர்மறை உணர்ச்சிகளையும் ஒன்றிருந்து விலக்கி வச்சுட்டு பொறுமையையும் அன்பையும் நிதானத்தையும் பக்தியையும் உன் வாழ்க்கை முழுவதும் இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்க போகிறேன். உன் விதிப்படி இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் உன் தலைவிதியை எழுதி வச்சுட்டேன். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனைகளிலும் நான் உன் கூடவே இருந்தது போல இனி நீ பெறப்போகிற ஒவ்வொரு வெற்றியிலும் சாதனையிலும் நான் உன் கூடவே இருக்க போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி எல்லா விஷயங்களிலும் நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும்படி உன் தலைவிதியை இந்த வராகியம்மா தீர்மானிச்சிட்டேன். அதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த இரவு நெருங்கும் வேளையில் நான் உன்னை தேடி வந்தேன். என் நாமத்தை சொல்ல சொல்ல நீ வராகியம்மான்னு சொன்னாலும் சரி, வஜ்ரகோஷம்னு சொன்னாலும் சரி, இரண்டுமே என்னுடைய பெயர்கள் தான். என் பேரை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய பேரும் புகழும் பெருமையும் பரவும்படி அழகான வாழ்க்கை உனக்கு அமையும். நீ எனக்காக என்ன கொடுத்தாலும் அதை உனக்கு திரும்ப பல மடங்காக உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். நீ பக்தியையும் பாசத்தையும் மட்டும் எனக்கு கொடுத்தாலே உன் வாழ்க்கையில் சிறப்பையும் உயர்வையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் மன நிறைவையும் கூட நான் திரும்ப கொடுத்துடுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதுமே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீ எதை நினச்சும் கவலைப்படுவதோ சோகமடையவோ வேணாம். எல்லாமே நிச்சயம் சரியாக நடக்கும். நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவ. நீ கற்பனை செய்யாத விஷயங்களும் கனவுகளும் கூட அழகாக உன் வாழ்க்கையில் சிறப்பாக நனவாக நிஜமாக நடக்கும்படி நான் செய்வேன். நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க வேணாம். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. உன் வாழ்க்கையை நான் பூர்த்தி செய்வேன் என் செல்லமே. எல்லாமே உனக்கு திடீர்னு நடந்தாலும் திருப்பம் தரும் விதத்தில் நடக்கும். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் திருப்பங்களையும் மாற்றங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னை கைவிடாத அளவுக்கு நன்றி உணர்வோடு நீ இருக்கும் அளவுக்கு என் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன் என் செல்லவே. நீ என்னை வணங்கியதற்கு பலனாகவும் பதிலாகவும் உன் வாழ்க்கையில்
பல மாற்றங்களை நான் உண்டு பண்ண போகிறேன். நீ தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பழையதையே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன் கைகளை பிடித்திருக்கும் இந்த வராகியம்மா இனி எல்லாத்தையும் பெருசாக சிறப்பாக நீ நினச்சதை விட மிக உயர்வானதாக உன் வாழ்க்கையில் தரணும்னு தீர்மானிச்சுட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை பார்த்து எல்லாருமே இந்த வராகியம்மாவின் அற்புதத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. எல்லாமே என்னை நம்பினால் சாத்தியம் என்பதையும் உன் வாழ்க்கை மூலமாக, உன் வாழ்க்கை கதை மூலமாக மற்றவங்களுக்கு நான் உணர்த்த போகிறேன். நீ வணங்கக்கூடிய இந்த வராகியம்மா எவ்வளவு சக்தி வாய்ந்தவள் என்பதை உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை வச்சு எல்லாருமே புரிஞ்சுக்க போகிறாங்க. உனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் நீ தேர்ந்தெடுத்து போதும். உன் வேலைகளை நீ செஞ்சால் போதும். எல்லா விஷயங்களையும் நீ தேர்ந்தெடுத்ததை பொறுத்து மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிச்சிடுறேன். இன்னும் அதிக வெற்றியையும் புகழையும் உன் வாழ்க்கையில் நீ பெறும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. இன்னும் பல முன்னேற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் உன் வாழ்க்கையில் நானே தரப்போகிறேன். நீ என்ன முழுசாக நம்புனா மட்டும் போதும் என் செல்லமே. விரைவிலேயே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் முடித்து கொடுத்துருவேன். என்னை நம்பி வணங்கியதற்கு பலனாக உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழப்போகுது. நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் எல்லாருமே ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி செய்ய போகிறேன். எப்போதுமே உனக்கு சிறந்ததை வழங்கணுன்றது தான் இந்த தாயின் ஆசை. உன் அன்புக்கும் பக்திக்கும் வசப்பட்டு தான் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உனக்கு ஆதரவாக இருக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். உன் மனசுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு கனவு இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் வேலையோ, வாழ்க்கையோ, தொழிலோ, படிப்போ எல்லாத்துலேயும் முதலிடத்துக்கு, நல்ல இடத்துக்கு வந்து நிற்கணும்னு நீ நினைக்கிற. அப்படி இருக்கும்போது நீ என் மேலே நம்பிக்கை இழந்துட வேணாம். இத்தனை நாளாக உனக்கு நடக்காததும் கிடைக்காததும் இப்போது நிச்சயமாக நல்லபடியாக நடக்க தான் போகுது. நானும் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். நீ உன்னை நேசிக்கிறத விட நான் உன்னை மிக அதிகமாகவே நேசிக்கிறேன். அதனால் உன் கனவையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என் செல்லமே. உன் மனசில் கவலையோ அல்லது வாழ்க்கையில் கஷ்டமோ வரும்போது இந்த வராகியம்மா என் பேரை சொன்னால் மட்டும் போதும். ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கலைனாலும் அல்லது உனக்கு புரியலைனாலுமே கூட என் நாமத்தை சொல்லு. எதை எப்படி எந்த விதத்தில் சரி செய்யணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க இந்த வராகியம்மா அனைத்தையும் மிக சிறப்பாக உனக்கு சாதகமான விதத்தில் முடிச்சு கொடுப்பேன். எப்போதுமே உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாதுன்ற நம்பிக்கையோட உனக்கு வேணுங்கிற விஷயத்தையெல்லாம் என்கிட்ட சொல்லு. நீ வேண்டி கேட்ட அனைத்தும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இப்போ என்ன நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் நீயாகத்தான் இருக்கிறாய். அதனால் மனசில் சிறந்த எண்ணங்களை வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல செயலும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ வேணாம். கண்டிப்பாக உன் விருப்பங்களையெல்லாம் இந்த வராகியம்மா நான் நிறைவேற்றிடுவேன். நீ எப்போதும் என்னை எந்த அளவுக்கு நினைக்கிறேன்னு நான் பார்க்க மாட்டேன். நீ சில நிமிஷங்கள், சில நொடிகள் என்னை நினச்சா கூட ஆத்மார்த்தமாக முழு மனசோட ஆழமாக என்னை நம்புகிறாயாங்கிறத மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா சும்மா பேருக்கு வராகியம்மான்னு சொல்லி என்னை வணங்குறவங்கள விட முழு நம்பிக்கையோடு என் வராகியம்மா எனக்கு நல்லதை செய்வா, அவள் தான் எனக்கு தாயாக இருந்து நல்லது செய்ய போகிறான்னு யார் முழு மனசோட ஆள் மனசில் சிறந்த நம்பிக்கையோடு என்னை வணங்குறாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனைகளை தான் நான் வேகமாக விரைவாக நிறைவேற்றி கொடுப்பேன். அப்படிதான் உன் விருப்பத்தையும் கனவுகளையும் நிறைவேற்ற வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய புதிய சொந்த வீட்டுக்குள்ளே நீ நுழைய போகிற. சந்தோஷமாக நிம்மதியாக உன் ஆயுட்காலம் முழுவதும் உன் சொந்த வீட்டிலையே நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ நினச்சதை விட சீக்கிரமாகவே உன் சொந்த வீட்டு கனவையும் நான் நனவாக்கப் போகிறேன் என் செல்லமே.
உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிற எல்லாமே என் விருப்பத்தின்படி தான் நடக்குதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இப்போது நீ வாழக்கூடிய இந்த சூழ்நிலையை நீ சிறப்பாக செய்வதற்காக முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு மகிழ்ச்சியானதாக முடியும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே உனக்கு வெற்றியை தரும் விதத்தில், நீ செய்யக்கூடிய முயற்சிகள் திருப்தியானதாக இருக்கும் விதத்தில் நீ பார்த்துக்கோ என் செல்லமே. உனக்கு துணையாக உனக்கு உதவி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவோ, உன் மனசை காயப்படுத்திக்கவோ, யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்கவோ வேண்டாம். ஏன்னா யார் உனக்கு எந்த தீங்கும் செஞ்சாலும், யார் உனக்கு உதவி செய்யாமல் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலுமே கூட உனக்கு ஆதரவாக நான் நின்று அவங்கள கேள்வி கேட்பேன். அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையை அவங்க வாழ்க்கையிலையும் நான் கொடுப்பேன். ஆனால் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு நன்மைகளை மட்டுமே நான் செஞ்சு கொடுத்து உன்னை நல்ல வழியில் நேர்மையாக வாழ வைப்பேன். என் குழந்தையான நீ என் மேலே முழுசாக நம்பிக்கை வைக்கணும் என் செல்லமே. உனக்கு எது பொருத்தமானது, உனக்கு எது சரியானதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் நீ என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கூட கேட்க வேணாம். எல்லாத்தையும் உன் இஷ்டப்படி எனக்கு செய்மா வராகி தாயேன்னு எனக்கு அன்பு கட்டளையாக உத்தரவிட்டாலே நான் உனக்கு எந்த விஷயத்தை எப்படி சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துருவேன். என் செயல்களும் அருள்களும் ஆசீர்வாதங்களும் உனக்கு முழு பலனாக நன்மையை தரப்போகுது. என்னையே நம்பி வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு கருணை காட்டி உனக்கு பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. எனக்கு உன்னை விட வேறு எதுவுமே தேவையில்லை. நீ என் மேலே அன்பா பக்தியா பாசமாக இருந்தால் மட்டுமே போதும். நான் உனக்கு துணையாக இருப்பேன்.